வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையில் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை, மேலும் தலைமன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் காலை 8 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மாலை நேரங்களில் கூடுதலான மழைப்பொழிவு, கனமழையாக பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு பொறுத்தவரை இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. அதிலும் வவுனியா, அனுராதபுரம், அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறையை பொறுத்தவரை சற்று மழையின் தீவிரம் இன்று நாளையும் சற்று குறைவான மழை கிடைத்தாலும் வருகிற நாட்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் 12ஆம் தேதியை பொறுத்தவரை அனுராதபுரம், புத்தளம், முல்லைத்தீவு, திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தம்புள்ளை, கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், கோட்டை, ரத்னபுரி, ஹம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு, காலி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி, அம்பாறை, மட்டக்கிளப்பு, பனாமா இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. இன்று குறைவான மழை என்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். மேலும் மாலை நேரங்களில் குறைவான மழை கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த பகுதியை பொறுத்தவரை. நாளை ஆகஸ்ட் 13ஆம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அங்கங்கே கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரை. மேலும் ஆகஸ்ட் 14 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சற்று குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஆகஸ்ட் 16, 17, 18 தேதிகளில் மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் 17, 18, 19ஆம் தேதிக்கு பிறகு. அதுவரை இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு, அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கும் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் இலங்கையில் மேற்கு பகுதி 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் இலங்கைக்கு வடக்கு பகுதி வங்கக்கடல், மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலிலும் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் ஆகும். மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. சற்று மாலை நேரங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.